அப்போ இந்த பொண்ணுங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல வர. உன்னை பண்ண மாட்டாங்களா என்ன? எனக்கு புரியல. அப்படி கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவில இருக்க. எல்லாரும் கேட்டுக்கோங்கப்பா, கேட்டுக்கோங்க. என்னடா நடக்குது இங்க? எனக்கு புரியல. நானே ஏதோ வளரிட்டு அவளை சமாளிச்சிட்டு இருக்கேன், நீ வேற கம்முனு இரு. இத பார்த்தா அப்படி தெரியலையே. உடனே ஒரு பொண்ணை சூஸ் பண்ணி ஓகே பண்ணி கல்யாணம் பண்ணி புள்ளைய பெற்றுருவ போல இருக்கேடா. ஆனாடி நீ என்ன சோதிக்காத. அப்பா கிட்ட உண்மையை சொல்லு. அது இப்போதைக்கு இல்ல, சொல்ல மாட்டேன். அவன் பாவண்டி, என் மச்சனை பார்த்தா பாவமா இருக்கு. நீ ரொம்ப திணறாண்டி, விட்டுருடி அவனை. இன்னொரு வாட்டி அவருக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னு வைங்களேன், உங்க மடி எழுதி எழுதுறேன். எப்படி? நீ என்ன வேணா பண்ணிக்கோமா, என்ன வேணா பண்ணிக்கோ. நான் தலையிட மாட்டேனே, தலையிடவே மாட்டேன். எனக்கு அவன் யாருன்னே தெரியாது. அவங்க கதை எனக்கு என்னன்னு தெரியாது. அவங்க பொண்ணா போட்டோம். அவங்க யாரோ நான் யாரோ, எனக்கு என் பொண்ணாட்டி மட்டும் தான் தெரியும். போதுமா? ஏய், டாபிக்க மாத்த வைடா. நீ என்னடா கவர்மெண்ட் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அதெல்லாம் ட்ரை பண்ணிட்ட மச்சான், முடியல. என்ன மன்னிச்சிடு. நீயே சமாளிச்சுக்கோடா, என்ன எதுக்காலும் கோத்து விட்டுறாத என்ன. இதுக்கும் மேல உனக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணா மடியில இருந்து எழுந்துருவேன்றா. நான் என்ன பண்ணிட்டோம்? அவன் எழுந்துட்டானோ நாளைக்கு ஊருக்கு வர போயிடுவா. என்ன மன்னிச்சிடுடா. நீயே சமாளிச்சுக்கோடா, கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா. பாவி, நீ எல்லாரும் ஃப்ரெண்டாடா. உன்னை நம்பின பார், நானே சமாளிச்சுக்கிறேன். என் வேலையை நானே பாத்துக்கிறேன். என்னடா என்னை பத்தி இப்படி சொல்லிட்டு, தங்கச்சியா நீ யாரோ, தங்கச்சிக்கு ஓகே பண்ணணும். என்னடா என்னை பத்தி இப்படி சொல்லிட்டேன், நான் என்னடா பண்ணட்டும்? உனக்கு சப்போர்ட் பண்ணா எழுந்துருவேன்றவன எப்படிடா? புரிஞ்சுக்கோடா. சரி சரி, என் பிரச்சனைய நானே பாத்துக்கிறேன்.